மூன்றாம் படை வீடு பழனி மலைக் கோயிலில் தண்டாயுதபாணியாக முருகப்பெருமான் அருள் பாலிக்கிறார். பழங்கால புராணங்களின்படி இந்த கோயிலின் தோற்றம் நாரத முனிவர் சிவனுக்கு ஞானப் பழத்தை ஞானபழம் வழங்கிய கதையை அடிப்படையாகக் கொண்டது. சிவபெருமான் தனது மகன்களில் ஒருவரான கணேசருக்கும் முருகனுக்கும் கொடுக்க முடிவு செய்து இருவருக்கும் இடையே ஒரு போட்டியை நடத்தினார். அந்த பழத்தை முதலில் 3 முறை உலகைச் சுற்றி வந்த மகனிடம் ஒப்படைப்பதே போட்டியாக இருந்தது. முருகன் உடனடியாக தனது வாகனமான மயிலை எடுத்துக்கொண்டு உலகைச் சுற்றி ஓடினார். ஆனால் கணேச பெருமானுக்கு உலகம் என்பது அவரது பெற்றோர், வேறு எதுவும் அவருக்கு பெரிய விஷயமல்ல. எனவே அவர் தனது பெற்றோரைச் சுற்றி 3 முறை நடந்து அறிவு பலனை வென்றார். முருகன் திரும்பி வந்தபோது தனது மூத்த சகோதரர் ஏற்கனவே பழத்தை வென்றிருப்பதைக் கண்டார். மிகுந்த ஏமாற்றத்தாலும் விரக்தியாலும் அவர் கைலாயத்தை விட்டு வெளியேறி பழனி மலைகளின் உச்சியில் நின்றார்.